ஹலோ மக்களே வணக்கம். நான் தான் சிக்கில் குருச்சரன் அண்ட் வெல்கம் டு ஜன்னலோரம் வித் கம்பர். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, போன ராமநவமியில் ஆழ்வார் திருநெறியில் இருந்தேன். அந்த அனந்தியா ரிசார்ட்டில் மில்லியன் ராமாஸ் அப்படின்னு ஒரு எபிசோட் போட்டிருப்பேன். நீங்கள் அதான் பார்க்கலாம். இதே ஷர்ட் தான் போட்டுருப்பாங்க. ஸோ இந்த ராமநவமி ஒரு வருஷம் கடந்துருது. ஸோ ஹவு டைம் ஃப்ளைஸ் அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது வியப்பாக இருக்குது. வி ஃபீல் ஸ்மால் இன் ஃப்ரண்ட் ஆஃப் டைம் இல்லையா? ஸோ இந்த ராமநவமி போது அகெயின் we are visiting Ramar, but now through the eyes of Kambar. Along with me in this Jannaloram with Kambar, we have Dr. Priya Ramachandran, one of India's finest pediatric surgeons. அவங்க வந்து she is changing the world one child at a time அப்படின்னு தான் சொன்னோம். ஏன்னா பீடியாட்ரிக் கேன்சர் வந்து குணப்படுத்தலாம் அப்படின்னு தீவிரமாக நம்புகிற ஒரு டாக்டர் இவங்க. அண்ட் அந்த நம்பிக்கைக்காகவே ரே ஆஃப் ஹோப் அப்படின்னு ஒரு என்ஜிஓ ஆரம்பித்து பல ஆயிரக்கணக்கான குழந்தைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டாக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு டாக்டராகவும் இருக்காங்க, ஒரு என்ஜிஓ ரன் பண்ணுறாங்க. இதுக்கு நடுவில் கம்ப ராமாயணத்தில் ஒரு பெரிய அத்தாரிட்டியாக அவங்க இருக்காங்க. ஸோ கம்ப ராமாயணத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதா இருக்கட்டும், கம்ப ராமாயணம் வேர்சஸை படிக்கிறதா இருக்கட்டும், டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷ் கொடுக்குறதா இருக்கட்டும், புக்ஸ் எழுதுறதா இருக்கட்டும், எல்லாமே செஞ்சுட்டே இருக்காங்க. ஸோ எப்படி உங்களுக்கு இந்த டைம் கிடைக்கிறது, அப்புறம் அந்த கம்பர் மண்டபத்தில் பண்ணணும்னு அந்த ஒரு தாட், அந்த ஒரு ஸ்பார்க் எங்கேருந்து வந்தது அவங்களுக்கு அப்படிங்கிறது எல்லாமே அவங்கள்ட்ட பேச போகிறோம். ஸோ டாக்டர் பிரியா, நீங்கள் இன் பிட்வீன் பீடியாட்ரிக் சர்ஜரி, ray of light NGO and changing the world one child at a time and கம்பராமாயணம், இது எப்படி உங்களுக்கு எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண முடியாது? ஏன்னா மெயின்லி ஃபார் த யங் ஆடியன்ஸ், எங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சி எடுத்து இல்லைனா ஒரு விஷயம் நம்மளை பிடிச்செடுத்துனா அதுலேருந்து விட்டு வேறு ஒன்றுமே செய்கிறதுக்கு மைண்ட் ஸ்பேஸ் டைம் ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்கிறதுன்னு ஃபீல் பண்ணுறோம். ஸோ ஹவு டு யூ மேனேஜ் தட்? So for me, கம்பராமாயணம் is a passion. It is not just a passion, it's my life's mission because it has brought me great pleasure. It has given me so much, not in material terms, but spiritually it has elevated me to a higher plane, and it has a unique ability to give you what you need the most. And I think that comes from Kamban himself, because he did not receive what he was owed when he was alive. He was not on the list of favorites of any of the kings at that time, and subsequently also his epic was mired in controversy because it was about an Aryan prince, and because of that he did not receive due recognition, and so he died in penury, we know, in a place called Natarsangotai. But his spirit pervades all through the epic, and every one of us who read it, who speak about it, we find our lives enriched. And that is why we keep going back to it over and over again, and to such an extent that everything else becomes secondary. My profession is secondary, everything else is secondary, everything else is a part of this world, just an extension of this world. இந்த வருஷம் எனக்கு கம்பராமாயணம் மூலமாக ஒரு முக்கியமான ஒரு அனுபவம், ஒரு முக்கியமான அங்கீகாரம் கிடைச்சது. இதான் உண்மை. ஸ்ரீரங்கத்தில் கம்பர் மண்டபத்திலேயே கம்பராமாயணம் பாடக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். அதுவும் இந்த மாதிரி கம்பராமாயணம் பாடும்போது அதை கேட்டது வேறு யாரும் இல்லை, நம்ம பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐயா தான். அவர் மட்டும் அந்த கம்பர மண்டபத்தில் உட்கார்ந்துட்டு நான் பாட டாக்டர் பிரியா ராமச்சந்திரன் மற்றும் இலங்கை ஜெயராஜ் அவர்கள் மற்றும் ப்ரொஃபஸர் சோமசுந்தரம் அவர்கள், இவங்க எல்லாரும் இங்கே இசைக்குழு எல்லாரும் சேர்ந்து கம்பராமாயணத்தோடைய ஒரு அனுபவத்தை மோடி ஐயாக்கள் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டோம். அதை செஞ்சோம். இந்த நிகழ்ச்சியை வந்து ஒரு சின்ன சின்ன டிட்பிட்டாக எக்ஸப்ட்ஸை நிறைய பேர் நீங்கள் யூடியூப்பில் நியூஸ் சேனலில் பார்த்துருப்பீங்க. ஏன்னா மோடி ஐயா ரசிக்கிறதும் நாங்கள் பாடுறதும் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் எனக்கு எழுதினாங்க கமெண்ட்ஸில், என்ன சார் அது என்ன நடந்தது, அது என்ன பாடினீங்க, எவ்வளோ நேரம் ப்ரோக்ராம், எங்களுக்கு ஏன் அந்த முழு ப்ரோக்ராம் நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்க. அப்படி கொடுக்கக்கூடாதுலாம் இல்லைங்க, கிடைச்சாலும் நாங்களும் கொடுத்துருவோம். ஏன்னா அது பிஎம் ஆஃபீஸில் தான் அந்த ஆக்சுவல் ஒரிஜினல் ரெக்கார்டு இருக்குது. அவங்க அதை கொடுத்து அவங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கி தான் எங்களால் அந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு கொடுக்க முடியும். கொடுக்க முடியுமான்னு கூட தெரியல. பட் we can definitely recreate that magic. January 2024 நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அந்த பிளிஸ் வித் கம்பராமாயணம் உங்களுக்கு கொடுக்கணும்னு தான் இப்போ நானும் டாக்டர் பிரியா ராமச்சந்திரன் ரெண்டு பேருமே இந்த ஜன்னலோரம் நிகழ்ச்சி உங்களுக்காக வழங்க போகிறோம். ஸோ ஜனவரி மாதம் நாங்கள் அந்த ப்ரோக்ராம் பண்ணதுக்கு ஒரு முக்கிய குறிக்கோள் என்ன தெரியுமா? கம்பராமாயணம், கம்பர் மண்டபம், ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற கம்பர் மண்டபம், இந்த மூணத்தை பற்றி இந்தியா மட்டும் இல்லை, உலகம் முழுக்க இருக்கிற தமிழ் மக்களுக்கு, உலகம் முழுக்க இருக்கிற மக்களுக்கு தெரியணும். தெரிஞ்சு இவங்க இந்த இடத்துக்கு வந்து கம்பராமாயணத்தை படிக்கணும், கம்பராமாயணத்தை பாடணும் அந்த மண்டபத்தில், அப்படிங்கிறது தான் எங்களுடைய குறிக்கோளாக இருந்தது. இந்த ஒரு கனவு வந்து நிறைவேறிட்டு இருக்கு. ஏன்னா
எனக்கு தெரிஞ்சு அந்த ப்ரோக்ராமுக்கு அப்புறம் அட்லீஸ்ட் ஒரு 2 அக்கேஷனில் நம்ம பாரத பிரதமர் வந்து அந்த கம்பராமாயணத்தை நான் கேட்டேன் அப்படின்னு ஸ்ரீரங்கம் கம்பர் மண்டபத்திலேயே உட்காந்து அதை கேட்டேன் அப்படின்னு 2-3 இன்டர்வியூவில் சொல்லியிருக்கார். उसी मंडप में कम्ब रामायण सुनने का मुझे अवसर मिला और कम्ब रामायण का मैंने पाठ किया वहाँ. तब मुझे वहाँ के लोगों ने बताया कि साहब 800 साल पहले जब कम्ब रामायण की रचना हुई तो पहला पाठ इसी जगह पे हुआ. कम्ब रामायण का पाठ सुनने का अवसर मिला. ये ठीक उसी जगह पर हुआ जहाँ महान कवि कम्बन ने 800 वर्ष पहले अपने रामायण की रचना की थी. அப்படி அவர் சொன்னது வந்து நம்ம மனசில் இன்னும் ஒரு ஊக்கத்தையும் கொடுக்குறது, எனக்கு ஒரு நம்பிக்கையும் கொடுக்குறது, இன்னும் ஒரு பொறுப்புணர்ச்சியும் இருக்குது. இந்த கம்பராமாயணத்தை இன்னும் நிறைய பேர்கிட்ட நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். தமிழோடைய அழகை, ராமரோடைய அழகை, ராமரோட பிரதாபத்தை எல்லாருக்கிட்டையும் போய் சேர்க்கணும் அப்படின்னு ஒரு முயற்சியில் தான் இந்த சின்ன ஒரு ஜன்னலோரம் உங்களுக்கு வழங்க போகிறோம். பட் உங்களுக்கு அந்த ஸ்ரீரங்கத்தில் கம்பர் மண்டபத்துக்குள்ள இந்த கம்பராமாயணத்தை, அதுவும் நம்ம மோடி ஐயா முன்னாடி நீங்கள் அதை பண்ணணுங்கிறது எப்போ தோணித்து, அதோட சேலஞ்சஸ் என்னவா இருந்தது? அதெல்லாம் பகவானுடைய சாநித்தியம் தான் சொல்லணும். ஜனவரி 13ஆம் தேதி தான் சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இருக்குது, கம்பர் மண்டபத்தில் வந்து பண்ணணும் நீங்கள் அப்படின்னாங்க. பிரதமர் ஐயாவுக்கு இந்த இசை வடிவமாக அதை சொல்கிறது ரொம்ப பிடிக்கும், அதனால் இசை வடிவமாகவும் சொல்லணும்னு சொன்னாங்க. ஏன்னா காப்பியை அந்த கதையை சொல்லும்போது தமிழ் மொழியில் தான் பேசணும், அது அவருக்கு புரியாது. இசைங்கிறது அனைவருக்கும் பொருத்தமான மொழி, அது உலகத்துக்கே பொருத்தமானது. இசையுடைய அந்த பாவத்திலிருந்தே அந்த கதையில் என்ன சொல்லியிருக்காங்கங்கிறது தெரிய வரும். ஸோ அந்த இசை வடிவம் வேணும்னு கேட்ட உடனே முதல்ல நான் நினச்சேன் சந்த பாட்டாக எடுப்போன்னு. ஆனால் அவருக்கு கம்பராமாயணத்தை பற்றி ஒரு தாரணை வரணும்னா அதுக்கு சில பாடல்கள் தான் அதுக்கு ஒத்து வருங்கிறதுக்காக, அதுவும் கம்பனுடைய மகிமையை சொல்லணுன்னா காப்பியத்தில் 10,800 பாட்டையும் சொல்லணும், அது அங்கே சொல்ல முடியாது. எனவே அதனால ஒரு 4 பாட்டை மட்டும் எடுத்து அதை சொல்கிற மாதிரி நீங்கள் அதை பாடுற மாதிரி அமைக்கணும்னு நினச்சேன். அதில் என்ன பிரச்சனை வந்ததுன்னா, சமய நெருக்கடி. 7 நாளில் பண்ணி முடிக்கணும் அப்படின்னா 13ஆம் தேதி சொன்னாங்க, 20ஆம் தேதி விழான்னாங்க. அவங்களுக்கு வந்து கம்பர் மண்டபத்தை தான் பண்ணணும்னு. ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு வராங்கன்னு நான் சொன்னேன், அது ரொம்ப பொருத்தமான இடம் தான். ஏன்னா கம்பர் மண்டபத்தில் தான் அந்த காப்பியத்தை அரங்கேற்றப்பட்டது, அதே இடத்துல நம்ம பண்ணுவோம் அப்படின்னு. அப்போ நான் விசாரித்தேன், திருச்சியில் இருக்கிறவங்க கிட்ட, கம்பன் பணியில் ஈடுபட்டவங்க கிட்ட விசாரித்தேன், அந்த மண்டபத்தில் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கான்னு. அவங்க சொன்னாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகளாக அந்த கம்பன் மண்டபத்தை யாரும் பயன்படுத்தவே இல்லை. அதுக்கு முன்னாடியும் பயன்படுத்துறதுனா சரித்திரம் இல்லை. அதனால் முதல் தடவையாக கம்பன் மண்டபத்தில் கம்பன் அரங்கேற்றம் நடத்தியதுக்கப்புறம் நாம் போய் பாட போகிறோங்கிற அந்த அது நமக்கு ஒரு தார்மீக பொறுப்பு, அதை நல்ல முறையில் செஞ்சு முடிக்கணுங்கிற அந்த தார்மீக பொறுப்பு நமக்கு இருக்குங்கிற அந்த உணர்ச்சியோடு தான் நான் அதை செய்ய முற்பட்டேன். ஆனால் அதை செய்யும்போது நிறைய இடைஞ்சல்கள் வந்தது. ஏன்னா அந்த இடத்துல ஒரு ஆள்கூட்டம் வரும், பிரதமரை பார்க்க ஒரு கூட்டம் வரும், அந்த நெருக்கடி, அதோடைய அந்த செக்யூரிட்டி இஷ்யூஸ் இதெல்லாம் வருங்கிற அதையும் மீறி நம்ம செய்ய வேண்டி வந்தது. அதுவும் வாத்தியங்களை உள்ளே கொண்டு போகணும், நாம் 7 பேர் உள்ளே போகணும். அது மட்டும் இல்லை, இந்த மைக் செட் எல்லாம் உள்ளே வரணும், அதெல்லாம் செக்யூரிட்டி செக் எல்லாம் முடிச்சுட்டு தான் உள்ளே கொண்டு போகணும். அந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் இருந்தது. ஆனால் எல்லாத்தையும் பகவான்கிட்ட விட்டுட்டோன்னா அவர் பார்த்துக்குவார். அதனால் அவ்வளோ அருமையாக அந்த விழா நடந்து முடிஞ்சது. சில பேர் வேடிக்கையாக கேட்டிருந்தா, ஏன் குருச்சரன் வந்து ஒரே லைனை திருப்பி பாடுறாரு, வேறு பாட்டாக தெரியாதவருக்கு அப்படின்லாம் எழுதினாங்க. ஸோ எல்லாருமே இந்த யூடியூப்பில் வர 1 நிமிஷம் நியூஸை வச்சு நிறைய கன்க்ளூஷன்ஸ்க்கு வராங்க. ஸோ அந்த கன்க்ளூஷன்ஸுக்கெலாம் ஒரு முடிவு வைக்கணும், அதுக்கே ஒரு கன்க்ளூஷன் நாங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி தான் இந்த ஒரு எபிசோட். அது மட்டும் இல்லை, இந்த எபிசோடு மூலமாக உங்களை நான் இன்வைட்டும் பண்ண விரும்புகிறேன். எதுக்குன்னு கேட்குறீங்களா? டெல்லியில் ஏப்ரல் 27ஆம் தேதி டெல்லி தமிழ்ச்சங்கம் மற்றும் சண்முகானந்த சபா சேர்ந்து கம்பன் கவி அமுதும் இசை அமுதும் அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. அதில் நானும் டாக்டர் பிரியா ராமச்சந்திரன் 2 பேருமே ஸ்ரீரங்கத்தில் பண்ண அந்த கம்பர் வரிகளோட சேர்ந்து இன்னும் நிறையா வரிகள், நிறையா கவிதைகள் உங்களுக்காக வழங்க போகிறோம். ஆல் ஆர் வெல்கம். ஸோ ஏப்ரல் 27 நீங்கள் டெல்லியில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஈவெண்ட்டுக்கு வாங்க. கம்பராமாயணத்தோட அழகையும் இசையும் நீங்களும் அதை அனுபவிக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். டீட்டெயில்ஸ் ஆர் கிவன் பிலோ இன் திஸ் வீடியோ. எங்கே நடக்கிறது, எப்போ நடக்கிறது எல்லாமே இருக்குது. ஸோ இட் வாஸ் அ வெரி மூவிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அந்த நிகழ்ச்சியிலேருந்து நாங்கள் என்ன பாடினோமோ அந்த 4 பாட்டு கம்பருடைய பாட்டும் டாக்டர் பிரியாவோட பொழிப்புரை மூலமாக, என்னுடைய இசை மூலமாக உங்களுக்கு நான் கொடுக்க போகிறோம். உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. கம்பனின் ராமன் வித்தியாசமானவன். வால்மீகி கண்ட ராமன் வேறு, ஆழ்வார்கள் கண்ட ராமன் வேறு, கம்பன் கண்ட ராமன் வேறு. ஆழ்வார்கள்
ராமனை திருமாலின் திரு அவதாரமாக பாடினார்கள். வால்மீகி மனிதனாக வந்த ராமன் உயர்ந்த வாழ்க்கை வாழ்ந்ததால் அவன்தான் திருமால் என்று வலியுறுத்தினார். ஆனால் கம்பனுக்கு இதில் உடன்பாடு இல்லை. ராமன் ஒரு தனி இனத்தை சார்ந்த கடவுள் அல்ல, அவன் மும்மூர்த்திகளுக்கும் முதலானவன், அவன்தான் மூல பரம்பொருள் என்பது கம்பனின் கருத்து. எனவே இந்த கடவுள் வாழ்த்து பாடலை அனைவருக்கும் ஏற்புடையதாக ஒன்றாக அமைக்க வேண்டும் என்று கம்பன் கருதுகிறான். இந்த உலகில் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த இனத்தவர்களாக இருந்தாலும், கடவுள் நம்பிக்கை இருப்பவர்கள் அத்தனை பேருக்கும் இந்த பாடல் ஏற்புடையதாக இருக்க வேண்டும் என்று கம்பன் கருதுகிறார். இந்த கம்பன் காட்டும் கடவுள் காத்தல் தொழிலையும் செய்கிறார், அழித்தல் தொழிலையும் செய்கிறார், படைத்தல் தொழிலையும் செய்கிறார். இவரை கம்பன் கடவுள் என்று சொல்லாமல் தலைவர் என்று சொல்கிறார். அது குறிப்பிடத்தக்கது. தலைவன் என்றொருவன் இருந்தால் அவனுக்கு கீழ்ப்படியும் சில மக்கள் இருப்பார்கள். தலைவன் என்று சொல்லிவிட்டு கம்பன் சொல்கிறான், அந்த தலைவருக்கு சரண் நாங்களே என்கிறார். அன்னவர்க்கை சரண் நாங்களே. சரணாகதியின் முக்கியத்துவம் என்ன என்று கம்பனுக்கு தெரியும். அதுதான் மோட்சத்தின் பாதையில் முதல் படி. உலகம் யாவையும் உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் உலகம் யாவையும் தாம் உளவாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகு இலா விளையாட்டுடையார் அவர் தலைவர், அவர் தலைவர். உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்கள அழகு இலா விளையாட்டு உடையார் அவர் தலைவர், அவர் தலைவர், அவர் தலைவர். அன்னவர்க்கே சரணாங்களே தலைவர், அன்னவர்க்கே சரணாங்களே அன்னவர்க்கே சரணாங்களே. மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் தம்மையே தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தைத்தானே இம்மையும் எழுமை நோய்க்கும் மருந்தினை ராமன் என்னும் செம்மைசேர் நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டார். இது வாலி வதை படலத்திலிருந்து எடுக்கப்பட்ட பாடல். ராமன் மறைந்திருந்து ஒரு அம்பு போட்டு வாலியை வீழ்த்துகிறான். வாலி வீழ்ந்து கிடக்கிறான். ஒரு அம்பு வாலியின் மார்பில் பொரிந்திருக்கிறது. அந்த அம்பை எய்தியவன் யார், அந்த அம்பை ஏவியவன் யார் என்று வாலிக்கு தெரியவில்லை. மும்மூர்த்திகளாலும் என்னை வெல்ல முடியாது என்று செருக்கோடும் இருந்தான் வாலி. ஆனால் அவனை வீழ்த்த ஒருவன் வந்துவிட்டான். அந்த ஒருவன் யார் என்று வாலி தேடுகிறான், காணவில்லை. எனவே அந்த அம்பை பிடித்து தன் காலாலும் கைகளாலும் வாளாலும் பிடித்து அந்த அம்பை இழுத்து வெளியே எடுக்கிறான். அதில் ராமா என்ற நாமம் தெரிகிறது. அது வெறும் நாமம்தான் என்று நினைக்கிறான் வாலி. ஆனால் அது நாமமல்ல, மந்திரம் என்று வாலிக்கு தெரியவில்லை. கம்பன் சொல்கிறான், இந்த ராமா என்ற மந்திரம் அது பிரணவ மந்திரம். இந்த உலகம் உருவாவதற்கு முன்பு, இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிப்பதற்கு முன்பு இருக்கும் அந்த நிசப்தமான நிலையில் எதிரொலிக்கும் மந்திரம்தான் ராமா என்ற நாமம். பிரணவாகாரத்திற்கு பதிலாக ராமநாமத்தை வைத்து காட்டுகிறார். இந்த ராமா என்ற நாமம் 7 பிறவிகளின் நோயை நீக்கிவிடும், பாவங்களை நீக்கிவிடும், மோட்சத்தை தரும் மூல மந்திரம். இதுதான் தாரக மந்திரம் என்று வாலிக்கு தெரியவில்லை. எனவே ராமன் பிரத்யக்ஷமானதும் வாலி ராமனோடு வாதாடுவான். இறுதியாக வாலிக்கு இதுதான் பரம்பொருள் என்ற உணர்வு வந்ததும் வாலி ராமனிடம் சரணடைந்து மோட்சம் பெறுவான்.
மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் தம்மையே தமர்க்கு நல்கும் மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் தம்மையே தமர்க்கு நல்கும் தம்மையே தமர்க்கு நல்கும் தனி பெரும் பதத்தை தானே தனி பெரும் பதத்தை தானே இம்மையே 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 எழுமை நோய்க்கும் மருந்தினை இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்தினை ராமன் என்னும் ராமன் என்னும் ராமன் என்னும் செம்மை சேர் நாமம் ராமா 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 ராமன் என்னும் செம்மை சேர் நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டான் எழுமை நோய்க்கும் மருந்தினை ராமன் என்னும் செம்மை சேர் நாமம் தன்னை ராமன் என்னும் செம்மை சேர் நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டான் கண்களில் தெரிய கண்டான் ராமா 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 இந்த நான் பாடி முடிச்சோன்னா இதை பற்றி சில காமெண்ட்ஸ் வந்தது. அதாவது என்னன்னா, என்ன இருந்தாலும் மோடி ஐயாவுக்கு தமிழ் தெரியாது, நீங்கள் ஏன் ஒரு வேற்று மொழியில் ஒரு பாடல் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாங்க நிறைய பேர். ஸோ அந்த விஷயம் எங்களுக்கும் ஆரம்பத்தில் இருந்தது. ஏன்னா நம்ம தமிழ்லேயே பாட போகிறோமே, ஐயாவுக்கு புரியுமா இல்லையோ அப்படின்னு நினச்சிருந்தோம். ஏன்னா ராமன்கிற ஒரு வார்த்தை வந்து இந்த ஒரு கவிதையில் இருந்தது. ஸோ அந்த ராமன் நான் எப்போல்லாம் பாடுறேனோ எல்லார் மனசுலையும் அந்த மொழியை தாண்டி ஒரு பக்தி இருந்தது. அந்த ஒரு பாவ் தான் அவர் மெஹசூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு மோடி ஐயா அழகாக சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பாடல் வந்து இட் வாஸ் அ வெரி மூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் சீட்டட் அட் கம்பர் மண்டபம். ஏன்னா அந்த ஆரா தட் த மண்டபம் ஹேட், நான் கம்பர் அரங்கேற்றம் பண்ணின இடம் அது, கம்ப ராமாயணத்தை அரங்கேற்றம் பண்ணின இடத்துல இந்த மாதிரி ராமநாமம் ஒலிக்கும் அந்த தருணத்தில் எல்லாருமே பாரத பிரதமர் உட்பட எல்லாருக்குமே ஒரு வைப்ரேஷன் இருந்ததுன்னு தான் சொல்லணும். வெய்யோன் ஒளி தன்மேனியின் விரிஜோதியில் மறைய பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான். மையோ மரகதமோ மறிகடலோ மழைமுகிலோ ஐயோ இவன் வடிவென்பதொரு அடியா அழகுடையான். ராமன் காட்டுக்கு போகிறான். சீதையும் இலக்குவனும் அவனோடு போகிறார்கள். கம்பன் இந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறான். குழந்தைக்கு அழகாக அலங்காரம் பண்ணிவிட்டு அந்த குழந்தை போகும்பொழுது அதை பார்க்கும் தாய் என்ன நினைப்பாள்? ஆகா, என் குழந்தை எவ்வளவு அழகாகி இருக்கிறது என்று பெருமிதம் கொள்வாள். ராமன் கம்பனின் மானசபுத்திரன். அதே பெருமிதம் கம்பனுக்கும் தோன்றுகிறது. அவன் சொல்கிறான், வெய்யோன் ஒளி தன்மேனியின் விரிஜோதியில் மறைய. ராமன் அவனுடைய கருமை நிறம், அந்த கருமை நிறத்தில் இருக்கும் ஒளி, அந்த ஒளி கடும் வெப்பத்தை தரும் சூரியனின் ஒளியையே விழுங்கி விடுகிறது. இது கடவுளின் ஒளியாகத்தான் இருக்க வேண்டும் என்ற ஐயம் தோன்றுகிறது. ஆனால் இங்கே அவனுக்கு மனித உறவுகள் இருக்கின்றன. மனைவியோடும் தம்பியோடும் போய்கொண்டிருக்கிறான். அப்படி என்றால் இவனை என்னென்று சொல்வது? இந்த ஒளியை எப்படி உங்களுக்கு எடுத்து காட்டுவது என்று கம்பன் சொல்கிறான். இது மையோ
அடர்த்தியான கருமையுடைய மையின் நிறமோ? இல்லை இல்லை, மையின் அடர்த்தியான நிறத்திற்குள் வெளிச்சம் செல்ல முடியாது. இது மையின் நிறம் அல்ல. அப்படி என்றால் மரகதமோ? இந்த மரகத கல்லுக்குள்ளே வெளிச்சம் சென்றால் அது கண்ணுக்கு குளிர்ச்சி தரும். ஆனால் அந்த மரகத கல், அதற்கு வேறு எந்த தன்மையும் இல்லை. இதில் ஒரு உயிரோட்டம் இருக்கிறது. எனவே இது கல் அல்ல. மறிகடலோ? இரவு நேரத்தில் கடல் அலைகள் வந்து போய்கொண்டிருக்கும் அந்த பெருங்கடலோ? அகலம், பரப்பு, ஆழம் என்னவென்று தெரியாத எல்லையில்லாத கடல் இவனுக்கு உண்மையாக சொல்லலாமோ? ஆனால் இதில் அலைகள் வந்தும் போய்கொண்டும் இருக்கும் அலைகள் இவனுக்கு உண்மையாக சொல்ல முடியாது. ஏனென்றால் இவன் கருணை நிரந்தரமானது, அது தொய்வே இருக்காது. எனவே இந்த கடலையும் இவனுக்கு உண்மையாக சொல்ல முடியாது. மழை முகிலோ? சூழ் கொண்ட மேகமோ? இந்த கார்மேகம் மழையை தருவதற்கு முன்பு அந்த ஒளி பொருந்தி அந்த கருமை நிறம்தான் இவன் நிறமோ? மழை என்பது இறைவனின் கருணையின் குறியீடு. எனவே இவன் இறைவன் என்பதற்கு அதை உண்மையாக சொல்லலாமோ? ஆனால் மழை பெய்த பிறகு இந்த கார்மேகம் மறைந்துவிடும். இவன் அப்படியல்ல, இவன் நிரந்தரத்துவம் பெற்றவன். எனவே அதையும் உண்மையாக சொல்ல முடியாது. ஐயோ, இவனை எப்படி வர்ணிப்பது என்று தெரியவில்லையே என்று கம்பன் தோல்வியுற்றேன் என்று நமக்கு எடுத்து சொல்கிறார். ஐயோ என்ற சொல் கம்பனுடைய தோல்வியை குறிக்க வந்த சொல். இந்த கவிஞனுக்கு சொற்கள் வரவில்லை. இறுதியாக சொல்லிவிடுகிறான், இதை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால் இது அழியா அழகு என்றுதான் சொல்ல வேண்டும். பிரபஞ்சத்தில் இருக்கும் அத்தனை பொருள்களும் நிலையற்ற பொருள்கள், ஆனால் நிரந்தரத்துவம் வாய்ந்தவன் பரம்பொருள். எனவே அந்த நிரந்தரத்துவத்தை குறிக்க கம்பன் இவன் அழியா அழகுடையவன் என்று சொல்லி முடிக்கிறார். இந்த அடுத்த பாட்டு அழகாக ஒரு சந்தத்திலேயே வரும். அதை அவங்க டாக்டர் பிரியா சொல்கிற போதே நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. வெய்யோன் ஒளி தன்மேனியன் விரிசோதியின் மறைய பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனா. ஸோ கீட்ட அழகாக ஒரு திசிரத்தில் ரொம்ப அழகாக சந்தத்தில் நேச்சுரல் சந்தமாகவே இது அமைஞ்சிருக்கு. ஸோ இதை நான் பாடும்போது அனௌன்ஸ் பண்ணிகிட்டே பாடினேன். அதாவது ராமர் ஒரு சூரிய வம்சி, அந்த விஷயத்தை எடுத்து காமிக்கிற மாதிரி சூர்யாங்க ஒரு ராகத்தில் இதை பாடுறோம் அப்படின்னு சொல்லி. அதுவும் இல்லாமல் ராமர் கௌசல்யரோட புத்திரன். ஸோ அதனால கோசலம் இந்த 2 ராகத்துலையும் இந்த கவிதையை பாட போகிறோம் அப்படின்னு சொல்லி பிரதமர் ஐயாட்ட சொல்லியே நாங்கள் அதை பாடினோம். வேயோன் ஒளி தன்மேனியின் விரிசோதியில் மறைய வெய்யோன் ஒளி தன்மேனியின் விரிசோதியில் மறைய பொய்யோ எனும் இடையாளொடும் இளையானொடும் போனான் மையோ மரகதமோ மறிகடலோ மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ மழை முகிலோ மையோ மறிகடலோ மரகதமோ மழை முகிலோ மழை முகிலோ மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ ಗಮದ ಮದ ನಿದ ನಿಸಗ ಮಗ ಸನಿದ ಮಗ ಸಗ ಮದ ನಿಸ ಸನಿದ ಮಗ ಮದ ಮಗ ಸನಿದ ನಿಸಗ வெய்யோன் ஒளி தன்மேனியின் விரிசோதியின் மறைய பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான் வெய்யோன் ஒளி தன்மேனியின் விரிசோதியின் மறைய பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான் மையோ மரகதமோ மையோ மரகதமோ மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ
மையோ மரகதமோ மறிகடலோ மழைமுகிலோ ஐயோ மையோ மரகதமோ மறிகடலோ மழைமுகிலோ ஐயோ இவன் வடிவென்பதொரடியாழ உடையான் மையோ மரகதமோ மறிகடலோ மழைமுகிலோ ஐயோ இவன் வடிவென்பதொரடியாழ உடையான் ஐயோ 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 இவன் வடிவு என்பது அழியா அழகுடையான் அழியா அழகுடையான் அழியா அழகுடையான் நாலாவது பாட்டு கடைசி பாட்டு. என்ன சார் இப்போ தான் ஆரம்பிச்சிங்க அதுக்குள்ளே முடிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? இது ஒரு சாம்பிள் தாங்க. இதோட ஃபுல் ப்ரோக்ராம் வேணும்னா டெல்லியில் இருக்கிறவங்களுக்கு இது ஏப்ரல் 27 கிடைக்க போகிறது. ஏப்ரல் 27 டெல்லி தமிழ்ச்சங்கம் மற்றும் சண்முகானந்த சபா 2 பேருமே சேர்ந்து கம்பன் கவி அமுதும் இசை அமுதும் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி டாக்டர் பிரியாவும் நானும் சேர்ந்து இதை உங்களுக்காக வழங்க போகிறோம். அங்கே வந்து இந்த 4 பாட்டு மட்டும் இல்லை, இதோட நிறைய கம்பருடைய பாடல்கள் உங்களுக்காக வழங்க போகிறோம். த பெஸ்ட் ஆஃப் கம்பர் அப்படின்னு ஒரு தீமில் தான் உங்களுக்கு வழங்க போகிறோம். ஒன்றே எண்ணின் ஒன்றேயாம் பலவென்றுரைக்கின் பலவேயாம் அன்றே எண்ணின் அன்றேயாம் ஆமே எண்ணின் ஆமேயாம் இன்றே எண்ணின் இன்றேயாம் உளதென்றுரைக்கின் உளதேயாம் நன்றே நம்பி குடிவாழ்க்கை நமக்கிங்கு ஏனோ பிழைப்பு அம்மா. யுத்த காண்டத்தின் கடவுள் வாழ்த்து பாடல். ஒவ்வொரு காண்டத்திலும் ஒவ்வொரு கடவுள் வாழ்த்து பாடலை வைத்தான் கம்பன். இது இறுதியாக வரும் அந்த யுத்த காண்டத்தின் கடவுள் வாழ்த்து பாடல். கம்பன் சொல்கிறான், ஒன்றே எண்ணின் ஒன்றேயாம். ஒரே ஒரு கடவுள்தான் இருக்கிறான் என்று நம்புகிறாயா? அதுவும் சரிதான். பலவென்றுரைக்கின் பலவேயாம். கடவுள் என்பது ஒன்றல்ல பல என்று நீ சொல்கிறாயா? அதுவும் சரிதான். அன்றே எண்ணின் அன்றேயாம். கடவுளுக்கு எந்த குணமும் இல்லை என்று நீ நினைக்கிறாயா? அப்படி என்றால் உன்னை பொறுத்தவரை அவன் நிர்குண பரபிரம்மன் தான். ஆமே எண்ணின் ஆமையாம். இல்லை இல்லை, கடவுளுக்கு வடிவம் இருக்கிறது. உனக்கு அவன் சகுண பரபிரம்மன் தான். இன்றே எண்ணின் இன்றேயாம். கடவுள் இல்லை என்று நம்புகிறாயா? அதுவும் சரிதான். உளதென்றுரைக்கின் உளதையாம். கடவுள் இருக்கிறான் என்று நம்புகிறாயா? அதுவும் சரிதான். உன்னுடைய நம்பிக்கை என்னவோ அதை நீ வைத்துக்கொள், அதில் எந்த குற்றமும் இல்லை. ஆனால் இன்னொருவருடைய நம்பிக்கையை பற்றி நீ கவலைப்படாதே. அதை பற்றி கவலைப்பட்டு ஒரு சர்ச்சை எழுப்பி ஒரு விவாதம் நடத்தி ஏன் மெனக்கடுகிறாய் என்று கம்பன் மிக அழகாக சொல்லிவிடுகிறான். இதுதான் கம்பனின் சனாதனம். சனாதனம் என்பது ஒரு சட்ட புத்தகம் அல்ல, அது ஒரு வழிகாட்டு நூல். அது வழிபாட்டு முறை அல்ல, உங்களுக்குள்ளே இருக்கும் சக்தி. அது வெளியிலிருந்து யாராலும் கற்பிக்க முடியாத ஒரு சக்தி. உங்கள் மனதுக்கு எது உண்மை என்று படுகிறதோ அதை எடுத்துக்கொண்டு அதன்படி வாழ்வதுதான் சனாதனம். அது எதுவாக இருந்தாலும் உங்கள் மனதுக்கு அது சரி என்று தோன்றினால் அது உங்கள் சனாதனம். இது கம்பனின் சனாதனம். டாக்டர் பிரியா ரொம்ப அழகாக சொன்னாங்க, கம்பருடைய சனாதனம் இதுதான் அப்படின்னு. ஸோ சனாதனம் அப்படிங்கிறதுல நிறைய சர்ச்சை, இன்னைக்கு நிறைய நாய்ஸ் இருக்குது. அதாவது சனாதன தர்மம்னா என்ன நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. யூடியூப்பில் சனாதனம் போட்டாலே உங்களுக்கு என்ன சர்ச்சைன்னு தெரிஞ்சிடும். ஸோ அதெல்லாம் வந்து கம்பர் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இப்படி ஒரு கவிதை எழுதியிருக்கார். கம்பராமாயணத்தில் யுத்த காண்டத்தில் கடவுள் வாழ்த்து இதுவாக தான் இருந்திருக்கு அப்படின்னு நினைக்கும்போது இதோடைய ரெலவென்ஸ் வந்து நம்மளுக்கு இன்னைக்கு தெரியறது. ஸோ டாக்டர் பிரியா சொன்ன மாதிரி ஈவன் ஐ பிலீவ் தட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் கம்பர்ஸ் ஃபைனஸ்ட் ஒர்க்ஸ் பிகாஸ் இட் ஸ்பீக்ஸ் டு அஸ் டுடே இன் அ லாங்குவேஜ் தட் வி அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு பாடலை மோதி ஐயா முன்னாடி பாடினது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் இந்த பாடலை வந்து நான் 2 ராகத்தில் அவருக்காக பாடினேன். ஒன்று வந்து சுருட்டி அப்படின்னு ஒரு ராகம், அதாவது ஒரு நிகழ்ச்சியை முடிக்கிற போது ஒரு மங்களகரமான ஒரு ராகம் வந்து மத்தியமாவதி, சுருட்டி, மணிரங்கு, ஸ்ரீ இது எல்லாத்துலேயும் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த வகையில் சுருட்டிங்கிற ஒரு ராகத்தில் இந்த பாடலை பாடினேன். கடைசியில் இதே பாடலை எல்லாருக்கும் இந்த இந்தியா முழுவதும் அறிஞ்ச ஒரு ராகம் வந்து தேஷ். ஸோ பாரத தேசத்துக்காக தேஷ்ங்கிற ஒரு ராகத்தில், அதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு டியூன். அது என்ன டியூன் நான் பாடினாலே உங்களுக்கு புரியும். அந்த டியூனில் இந்த ஒரு அழகான எல்லாரையும் ஒருங்கிணைக்கிற ஒரு பாடலை பாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. உங்களுக்காக இதோ. ஒன்றே எண்ணின் ஒன்றேயாம் பல என்றுரைக்கின் பலவேயாம் ஒன்றே எண்ணின் ஒன்றேயாம் பலவென்றுரைக்கின்
பலவேயாம் அன்றே எண்ணில் அன்றேயாம் ஆமேயில் ஆமேயாம் இன்றேயில் இன்றேயாம் உளதென்றுரைக்கில் உளதேயாம் நன்றே நம்பி குடி வாழ்க்கை நன்றே நம்பி குடி வாழ்க்கை நமக்கிங்கு என்னோ பிழைப்பம்மா நன்றே நம்பி குடி வாழ்க்கை நமக்கிங்கென்னோ பிழைப்பு அம்மா 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 ஒன்றே எண்ணில் ஒன்றேயா பல என்றுரைக்கும் பலவேயாம் அன்றேயில் நன்றேயா ஆமேயில் ஆமேயா இன்றே எண்ணில் இன்றேயா உளதென்றுரைக்கும் உளதேயா நன்றே நம்பி நன்றே நம்பி குடி வாழ்க்கை நமக்கிங்கென்னோ பிழைப்பு அம்மா நமக்கிங்கென்னோ பிழைப்பு அம்மா நமக்கிங்கென்னோ பிழைப்பு அம்மா 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 I hope those who are asking for the full video of the Srirangam event are satisfied to an extent. இது அந்த ஒரு வைப் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க முடியலனா கூட நாங்கள் பாடின அந்த 4 பாடல்கள் அதே மாதிரி எவ்வளோ முடியுமோ உங்களுக்காக வழங்கியிருக்கோம். ஸோ இதே மாதிரி நீங்கள் இன்னும் நிறையா கம்பர் பாடல்கள் கேட்கணுன்னா இந்த ஜன்னலுக்கு வெளியே போயணும். நான் நிறைய கம்பர் பாடல்கள், நிறைய பாடகர்கள், நிறைய கவிஞர்கள் உங்களுக்காக கொடுத்துட்டே இருக்காங்க. யூ ஜஸ்ட் நீட் டு ஓப்பன் யுவர் இயர்ஸ் அண்ட் ஐஸ் டு தட். ஸோ இந்த நிகழ்ச்சி முழுமையாக நீங்கள் லைவாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா the details are given below. டெல்லியில் தமிழ்ச்சங்கம் ஹாலில் April 27th இந்த மாதம் 5:30 onwards டாக்டர் பிரியாவும் நானும் அங்கே இருக்கிற இசைக்கலைஞர்களோடு சேர்ந்து கம்பராமாயணத்துலேருந்து இன்னும் அழகான கம்பன் கவி அமுதும் இசை அமுதும் இந்த தலைப்பில் உங்களுக்கு வழங்க இருக்கோம். All are welcome. Please do come. So till the next time we meet, this is Sikil Gurucharan saying goodbye, stay safe and வணக்கம்.